பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி தேவனுடைய வசனத்துக்கு நேராக போவோமாக. பிதாவே, எங்கள் இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்றைக்கு உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளில் உள்ளத்திலையும் கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் கடைசிக்குள்ளாக, இந்த ஆண்டு கடைசிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவதற்கு, பேசப்படுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் யாவரையும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட். நம் யாவரும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் போவோமாக. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகம புஸ்தகம். அதுவே ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 18, 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. போன வாரம் நம்ம எல்லாரும் பார்த்தது போல அவருடைய பண்புகளை நாம் யாவரும் பார்த்தோம். ஆபிரகாமுடைய பண்புகள், ஆபிரகாமுடைய நல்ல உள்ளங்கள், அவர் எப்பேற்பட்டவர், எத்தனை அவர் ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தார் என்று சொல்லி நாம் போன வாரம் தியானித்தோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனால மறுபடியும் ஆபிரகாமை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏன் ஆபிரகாமை பற்றி நாம் தியானிக்கிறோம் என்றால், நாம் எல்லாரும் புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் யாவரும் கடந்து போகிறோம். யாரெல்லாம் சந்தோஷத்தோடு இருக்கீங்க புதிய ஆண்டு கடந்து போக? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் கடந்து, நம்மளுடைய வயது கடந்து போகிறது போல நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பெருக்க செய்வார். நல்லா நான் வச்சுங்க, நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பெருக செய்வார். ஆசீர்வாதத்தோடு கூட நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பேச்சுகள், நம்மளுடைய பண்புகள், இவைகளெல்லாம், நம்மளுடைய கனிகள், இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அவர் தேவனுக்கென்று எப்படி வாழ்ந்தார். ஆமென். ஸோ இதை தான் இன்றைக்கு மறுபடியும் நாம் தியானிக்க போகிறோம். ஆரம்பம் நான் நினைக்கிறேன் இது ஒரு மாதம் கிட்ட இருக்கும். ஆபிரகாமை பற்றி நம்ம பேசி வருகிறோம். ஆபிரகாம் அவர் எப்பேற்பட்டவர், அவர் தியாகம் உள்ளவர் என்று சொல்லி நமக்கு முதல் படியிலே நம்ம பார்த்தோம். அப்படி என்றால் தேவனை தான் அவர் முதல் இடத்துல அவர் வைத்து, எல்லாவற்றிலும் தேவன்தான் முதல், பிறகுதான் உலகம்தான் பிறகு, இயேசுதான் முதல் என்று சொல்லி நாம் அவருடைய காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அவர் தேவனுக்கு என்றென்றும் நன்றி செலுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போன வாரம் கூட அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய அநேக பிரசங்கங்கள் மறுபடியும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யூடியூப்பை நம்மளோட ரெஹபோட் பெத்தையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் பிரசங்கத்தை போய் நீங்கள் கேட்கும்போது அது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அப்போ நீங்கள் யூடியூபுக்கே போகலை, ஆனால் போகிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு பல யூடியூப்பை நீங்கள் திறப்பீங்க, அது மறுபடியும் எங்களுடைய பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தும். அதுக்காக தான் சொல்லுகிறேன். ஓகே, அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதனால் மறுபடியும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்போது, ஸோ நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக நம்ம போக முடியும். புதிய சிருஷ்டி அப்படி என்றால் புது படைப்பாக, பழைய மனிதனாக 24 இருந்தது போல 25 நாம் கடந்து போக முடியாது. எதெல்லாம் விட வேண்டுமோ, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து படிப்படியாக ஆண்டவர் வேர் பிரித்து படிப்படியாக நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆபிரகாம் எப்பேற்பட்டவர் அநேகருக்கு தெரியும். ஆபிரகாம் விசுவாச தந்தை, அவர் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தகப்பன், அவர்தான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் எப்பேற்பட்ட கேரக்டர் உள்ளவர்,
அதுதான் இன்றைக்கு சபைக்கு தெரிய வேண்டும். அநேகர் இதெல்லாம் நமக்கு ஒரு கதைகளை போல இருக்கலாம். இவைகளெல்லாம் கதைகள் அல்ல, நிஜம். இவைகளெல்லாம் கதைக்குள்ளாக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இன்றைக்கு நமக்கு விளங்கி கொண்டால்தான் ஆபிரகாமுடைய கிரியைகள், மகிமைகள், அவருடைய கேரக்டர்களை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்பியாசம் படுத்திக் கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? கிராப் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேசப்படும் போது ஆபிரகாம் கேரக்டரை நாம் பேசப்படும் போது நீங்கள் அதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்தின் வார்த்தைகள் மூலமாக வருகிற ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு அநேக திருக்கு தரிசனத்துக்காக ஓடுவார்கள். இன்றைக்கு அநேக 1ஆம் தேதி வந்தது திருக்கு தரிசன வசனம் என்னவென்றால் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். போன வாரம் ஆண்டவர் திருக்கு தரிசனமாக ஆண்டவர் நமக்கு சொன்னது சபை தீவிரமாக ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஸோ சபை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்காக தீவிரமாக சபை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சபை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதை நம்ப வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல அநேக சபைகளில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கொடுப்பார்கள், வாரம் வாரம் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார்கள், மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கிடைக்கும், 4 நாளுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் நல்லதுதான். ஆனால் வாக்குத்தத்தத்தோடு இணைந்து காட் ப்ராமிசஸோடு இணைந்து அதோடு ஒட்டி ஆண்டவருக்கு ஏற்ற கேரக்டரை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே வர வேண்டும். கேரக்டர் என்பது கனிகள். நம்மளுடைய கனிகள் மிக மிக முக்கியம். அப்படி என்றால் இன்றைக்கு ஆபிரகாமுடைய கனிகளை, அவருடைய கேரக்டரை நாம் எல்லாரும் தியானித்துட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அதனுடைய போன வாரம் கொஞ்சம் மறுபடியும் நம்ம சந்தித்து பார்த்து அதோடு இணைந்து மறுபடியும் ஆபிரகாம் எப்பேற்பட்டவர், இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டும், ஆபிரகாம் செய்தது போல சபைகளும் எப்படி இருக்க வேண்டும், சபைகளுடைய கடமை என்ன என்று சொல்லி மறுபடியும் அதே பகுதியை நாம் பார்த்து தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அப்படியே நம்ம 8வது வசனம் வரைக்கும் நாம் படிப்போமாக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 1 until 8 படிப்போமா? பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இதோ 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். பாருங்க, நான் விலைக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1வது வசனம், ஆண்டவர் 3 பேர், 2 வானதூதர்களும் ஒருத்தர் என்பது 3 பேரில் வந்தல, அதில் ஒருத்தர் கர்த்தர். பிறகு நாம் கர்த்தர் தானா என்று சொல்லி இதே 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தானா என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு பிறகு காண்பிக்கிறேன். 2 வானதூதர்களும் கர்த்தரும் யாரை பார்க்க வருகிறார்கள்? ஆபிரகாமை சந்திக்க வரும்போது ஆபிரகாம் யாரை கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்? இயேசு வருகிறார் என்று சொல்லி தன் கண்களை இயேசுவுக்கு நேராக இன்றைக்கு நாமளும் பதிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார்? அவர் ஓடி தரை மட்டும், கர்த்தருக்காக இன்றைக்கும் நாம்
ஓட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும், அவரை பணிய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 1வது வசனமும் 2வது வசனத்திலையும் இருக்கிறது. 3வது வசனம், 4வது வசனம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு இருங்கள். ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறவர். ஆமென். ஆக்ஷன்ல இருக்கிறவர், பிராக்டிக்கல்ல இருக்கிறவர். ஆண்டவரை பார்த்த உடனே அவர் தெரியாதது போல இல்லை. இயேசு புதிய ஏற்பாடுல ஒரு வீட்டுக்கு வரும்போது என் கால்களை நீ கழுவவில்லை ஆண்டவர் சொல்லுகிறது போல. ஆனால் ஆபிரகாம் அவர் என்ன செய்கிறார்? இயேசு என் வீட்டுக்கு வந்தது, அவருடைய பாதம் என் வீட்டுக்கு வந்தது எத்தனை மகிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்? இயேசுனுடைய பாதத்தை, வானதூதர்களுடைய பாதத்தை அவர் தன்னை தாழ்த்தி தன் சீமான் என்று சொல்லி அவர் அதெல்லாம் பார்க்காமல் ஆண்டவருடைய கால்களை கழுவினார். ஆமென். அவர் ஆண்டவருக்கு பாதங்களை கழுவினார். சொல்லுகளில் மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் சொல்லோடு முடிக்கவில்லை, செயல்படுகிறவர் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். அவர் கால்களை கழுவி மரத்தண்டிகளை சாய்ந்து கொண்டு இருங்கள் என்று சொன்ன பிறகு, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இந்த பகுதி நல்லா பாருங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன சொன்னாரோ அதை எவ்வளவாக அவர் செய்கிறார். நான் உங்களுக்கு ஆண்டவரே அப்பமும், நான் உங்களுக்கு தண்ணீரும் நான் உங்களுக்கு எடுத்து வருகிறேன், நான் உங்களுக்கு உணவு எடுத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி 6வது வசனத்தில் பார்ப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் ஆமென். பாருங்க, இந்த வசனங்கள் எவ்வளவு அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் சபைகள் தீவிரமாக செயல்பட வேண்டும். எல்லா வகையிலும், கர்த்தருடைய ஊழியத்திலும் சரி, எல்லா ஜெபத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலை இடத்திலும் சரி, எல்லா வகையிலும் தீவிரமாக சுறுசுறுப்பாக ஆண்டவருடைய காரியத்தை இன்றைக்கு யாரெல்லாம் செய்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு போல உரியவர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு அப்பத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? மெதுவாக போகவில்லை. அவர் என்ன செய்கிறார்? தீவிரமாக கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். பாருங்க, 2 பேரும் இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். இதுதான் குடும்பம். எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்க. உடனே அவர் சாராளை பார்த்து, நீ போய் உடனே 3 படி மெல்லிய மாவு பிசைந்து அப்பம் சுடு என்று சொன்ன உடனே இது என்ன குறிக்கிறது? ஆண்டவர் மனிதனுடைய, சபைகளுடைய, நம்மளுடைய கைகளிலே ஆமென் அப்பம் வாங்கி கொள்ளும்படியாக கர்த்தரே வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சபைகளிலே ஊழியம் செய்கிறவர்கள், நீங்க யாருக்கு போஷிக்கிறீர்கள் தெரியுமா? நீங்க யாருக்கு உணவு கொடுக்கிறீர்கள் தெரியுமா? யாருக்காக நீங்கள் சேவைகள் செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? இயேசுவுக்கே சேவை செய்கிறீர்கள். அவருக்கு பசி இருக்குமா? அவருக்கு தாகம் இருக்குமா? ஆனாலும் மனித ரூபம் எடுத்து ஆபிரகாமை சந்திக்க இன்றைக்கு வருகிறார். ஆபிரகாமை சந்திக்க வந்தபோது அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே ஆபிரகாமுடைய கைகளிலே உணவை வாங்க ரெடியாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஆபிரகாம் செய்ய போகிற இந்த ஊழியத்தின் பகுதியை ஆண்டவர் ரிசீவ் பண்ண வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவர் பாருங்க 2 பேரும் இணைந்து, உடனே அவர் சொன்ன உடனே இப்போது குடும்பமாக நாம் இணைந்து ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வோம்.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டவர் நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், நாம் 2 பேரும் இணைந்து அவருக்காக இன்று நாம் ஊழியம் செய்வோம் என்று, சேவைகள் செய்வோம் என்று சொல்லி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சபைக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்துல அப்படி ஒரு காரியம் இருக்கிறது? ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வந்து அப்பம் சாப்பிட வேண்டுமா? அவர் அப்பமே சாப்பிடாதவரா? 40 வருஷம் அப்பத்தை மேலிருந்து அவர் கொடுத்தவர். வான தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அவர் கொடுக்கிறவர். 40 வருஷம் ஃப்ரீயாக எகிப்தில் இருந்து ஜனம் வனாந்தரத்தில் வந்தபோது 40 வருஷம் எந்த காசு வாங்காம எபோசிஸ் ஃப்ரீயாக அவர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுடைய கைகளில் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் குறைந்து விட்டாரா? இல்லை. இன்றைக்கு எனக்கு நீ சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வருகிறார். இன்றைக்கு சபை ஆண்டவருக்கென்று சேவை செய்ய வேண்டும். இதுதான் அதனுடைய உண்மையான சத்தியம். எத்தனை பேர் சபைக்கென்று சொல்லி ஊழியம் செய்ய, சேவைகள் செய்ய உங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது, உங்களுடைய உள்ளம் துடிக்கிறது? போன வாரம் நான் கொஞ்சம் டச் பண்ணேன். எத்தனை பேர் தான் இந்த டெக்கோவில், இந்த நாக்காளி விஷயத்தில், அல்லது எத்தனை பேர் தான் கூட்டுனீங்க, எத்தனை பேர் தான் டாய்லெட் கழுவுனீங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு டச் பண்ணேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க மைக் எடுத்தால் தான் ஊழியம். இல்லை. சில பேர் இளம் சொல்லுவார்கள் மரத்துக்கு இளம் கிளைகளுக்கு பின்பாக இருக்கிற கனிகள் என்று சொல்லுவார்கள். மறைமுகமாக ஒரு சிலர் என்ன செய்வார்கள்? தேவனை சபையில் செய்ய முடியாட்டியும் வெளியே ஊழியம் செய்வார்கள். பிறருக்கு செய்தது நீங்கள் எனக்கே செய்தது. இன்றைக்கு 2 பேரும் இணைந்து குடும்பமாக 2 பேரும் இணைந்து இன்னும் பிள்ளைக்கு இன்னும் இவர்களுக்கு பிள்ளைகள் வரவில்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இன்னும் பிள்ளை வரவில்லை. ஆபிரகாமுக்கு என்ன வயசு தெரியுமா? இப்ப ஆண்டவரும் வானதூதர்கள் வந்து பார்க்கும்போது கிட்ட 90 வயசு. எத்தனை வயசு? 90 வயசு. ஆபிரகாமுக்கு சரியா கிட்ட 100 வயசு. இதுக்கு அடுத்தது தான் ஐசக் பிறக்க போகிறார். 90 வயசுல பாட்டி அம்மாவுக்கு ஐசக் பிள்ளை பிறக்க போகிறது. 90 வயசுல தான் பாட்டி அம்மாவை அபிமேலைக்கு கடத்தினான். 90 வயசு. அழகாக இருந்தாங்களாம். அவ பாருங்க, இதுதான் தேவனுடைய அழைப்பும் ஆசீர்வாதமும். 90 வயசு, அவருக்கு 100 வயசு. தீவிரமாக ஓடி ஆண்டவருக்கு நான் எதை சொன்னேனோ அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஊழியத்துக்காக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு சிறு ஊழியமாச்சும் ஆண்டவருடைய சபைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நான் மறுபடியும் ஒரு சில பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே 3, 4 மாதம் 5 மாதம் சென்று அதிகமாக இந்த வேதத்தை படித்த பிறகு ஆண்டவரை நீ சும்மா விடல. பிரதர் ரோபர்ட், ஒரு சிலருக்கு தெரியும், காஜாங் ஏவோஜி, அவர்கிட்டே நான் போய் வேனை கற்றுக்கிட்டு, நீசான் வேன் சொல்லுவாங்க, எல்லாம் கை கேரு, அதெல்லாம் என்ன கேரு? கை. இப்போல்லாம் கீழே உள்ள கேரு. அப்படி இல்லை, இது வந்து மேலே இருக்கும். இது ஓட்டினதே இல்லை, பார்த்ததே இல்லை, அங்கே வந்து தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வேன் இருக்கா அப்படின்னு. தேவனுக்கென்று சொல்லி ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் ஒண்டி தான் ஓட்டுறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோடு இணைந்து போய் கற்றுக்கிட்டு வேனை கற்றுக்கிட்டு 10 வருடம் நிற்காம ஓடினேன். 10 வருடம் யூத் மீட்டிங் எடுப்பேன், சண்டே சர்வீஸ்க்கு எடுப்பேன். அநேகருக்கு தெரியும், ஒரு சிலர் ஏஜ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் சோர்ந்து போனதே இல்லை. நிறைய பேர் பாபாய் சொல்லுவார்கள், அதெல்லாம் நான் கோயிச்சுக்கவே மாட்டேன், சலிச்சு கொள்ளவே மாட்டேன். மறுபடியும் அடுத்த வாரம் போவேன், மறுபடியும் போவேன், அவங்க வர வரைக்கும் போவேன். இனி நான் பெருமைப்படுத்திக் கொள்வதுக்கு நான் உங்களுக்கு சொல்லலை. இன்றைக்கு நீங்கள் நினைப்பீர்கள், இன்றைக்கு கர்த்தர் மைக்கு உடனே எங்களுக்கு கொடுத்துட்டார். உடனே கொடுக்க மாட்டார். கீழிருந்து மேலே
ஆண்டவர் நம்ம எப்படி செய்கிறோம், உண்மையாக செய்கிறோமா என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்த பிறகுதான் இங்கே வந்து நம்மளை கர்த்தர் நிப்பாட்ட முடியும். இல்லை என்றால் முடியாது. ஒரு உணவு வந்து விட்டது, ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் வந்து விட்டது என்றால் கடைசியாக வாலிபர்கள் தான் நாங்கள் எல்லாரும் சுத்தம் பண்ணுவோம். ஒருத்தரும் யாருக்கும் சொல்ல வேணாம். நாங்களே மோப்புக்கட்டை எடுப்போம், நாங்களே கூட்டுவோம், நாங்களே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம், நாங்கள் எடுத்து அடுக்கி வைப்போம். எல்லாம் சொல்லாதவுக்கு முன்பே இருந்தது. காரணம் என்ன? எங்களுடைய இருதயம் முழுவதும் சபை மேல் இருந்தது. இதுதான் உண்மை. முழு இருதயம், முழு சிந்தையும் சபைக்கு, ஆண்டவருக்காக எதையாகவும் செய்ய வேண்டும். எந்த பாராட்டுதலும் இருக்காது. ஒரு குப்பை எங்க இருக்கோ அதை தான் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்துங்க. ஒரு பாராட்டுதல் இருக்காது. நல்லது அப்படி இருந்தது நல்லது தான். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆபிரகாமை போல, சாராள் போல ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு உங்களை நீங்க டெடிகேட் பண்ண முடியும், அர்ப்பணிக்க முடியும். ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார், சிறு வயதிலே பேசினார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு சிறு பையன் சாமுவேல். ஏலி உண்மை இல்லை, ஏலியின் பிள்ளைகள் உண்மை இல்லை. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? சாமுவேலை தெரிந்து கொண்டார், சபையிலே ஊழியம் செய்யும்படியாக. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஆசாரியர்களாக, லேவியர்களாக இருக்கிறீர்கள். ஆசாரியன் அப்படி என்றால் என்ன? ஹை பிரீஸாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். லேவியர்கள் என்றால் என்ன? பிரீஸுக்கு கீழாக இருக்கிற அசிஸ்டன்ஸ். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் அப்படிதான் பார்க்கிறார். உங்களை எல்லார் மேலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இப்படியாக இருக்கிறது. ஆபிரகாம் மேல ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை வைத்தார். என்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாரோ அன்று முதல் அவருடைய அபிஷேகம் ஆபிரகாம் மேல இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களுக்கே தெரியல. உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரியாது. நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்களா? முதலில் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணும்போது உங்களால் பாட முடியும். ஆமென். உங்களால் இசை வாசிக்க முடியல, நீங்க டெடிகேட் பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். உண்மையாக டெடிகேட் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க உண்மையாக டெடிகேட் பண்ணும்போது, எந்த இசை பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது பிரசங்கம் செய்ய நீங்கள் விரும்பினாலும் சரி, எந்த பகுதியிலும் நீங்க உண்மையாக கர்த்தரிடத்தில் கேட்கணும். இதுதான் போன வாரம் நம்ம தியானித்தோம் அல்லவா? கேட்கிறவன் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இரு மனமுள்ளவன் எதையாகலும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி சிந்திக்க வேண்டாம். இரு மனதோடு கேட்க வேண்டாம், ரெண்டு மனசோடு கேட்க வேண்டாம், ரெண்டு சிந்தையோடு கேட்க வேண்டாம். ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி. அப்படி அல்ல, விசுவாசத்தோடு கேளுங்க. இன்றைக்கும் நானும் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். சோர்வு அடையாமல் கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இன்றைக்கு விசுவாசத்தோடு கேட்டு நீங்கள் நின்று ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று உங்களை தாழ்த்தி இன்றைக்கு ஆண்டவருக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ண வேண்டும். ஊழியம் செய்தால் உங்களை எல்லாருக்கும் ஒரு தோல் இருக்கணும். என்ன தோல்? எருமை மாட்டு தோல் இருக்கணும். எருமை மாடு என்ன சொல்லுவாங்க? ஒரு சொரணையும் இல்லை, ஒன்றும் இருக்காது, தோல் தான் நான் சொன்னேன். அப்படி என்றால் ஊழியம் என்பது பஞ்சு மெத்தை அல்ல. ஊழியம் என்னது? மெத்தையை போட்டு பஞ்சு மெத்தை, ஆஹா, அப்படி அல்ல. நடந்தாலே கல், போத்தலோடு, இரும்பு, இதெல்லாம் அடி தடி எல்லாம் இருக்கும். கால்கள் புண்ணாக வேதனையாக இருக்கும். ஊழியம் என்பது யாருக்கும் பஞ்சு மெத்தை கிடையாது, கண்டிப்பாக கிடையாது.
அப்படி இருக்கும் என்றால் நம்ம எல்லாரும் சொகுசான பிள்ளைகளாக ஆகிவிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் என்ன செய்கிறார், நம்மளை பரீட்சைக்கு தள்ளுகிறார். நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்க, இன்னும் ஸ்ட்ராங்காக மாற. எத்தனை நன்மைகள் செய்தாலும், எத்தனை ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாலும், நானும் நீங்களும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை சொல்லடி வந்தாலும் சரி, கல்லடி விட சொல்லடி இன்னும் வேதனையாக இருக்கும். எத்தனை சொல்லடி, எத்தனை கல்லடி வந்தாலும் சரி, எத்தனை நம்ம தரைக்குறாக பேசினாலும் சரி, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒரு சிறு ஊழியத்தையாகிலும் நீங்கள் செய்ய வேண்டும். கூட்டுறவங்களை பார்த்து அற்பமாக என்ன வேண்டாம். அவங்க கூட்டாட்டி நம்ம காலை வைக்க முடியாது. டாய்லெட் கழுவுறங்களை பார்த்து நம்ம அற்பமாக என்ன வேண்டாம். அவங்க கழுவாட்டி நம்ம போகவே முடியாது. அங்குள்ள வாடை இது வரைக்கும் வந்துடும். அதான் உண்மை. எல்லாம் காரியமும் கர்த்தருக்கு உகந்தது. நான் பெரியவன், நான் சிறியவன் அல்ல. கர்த்தருடைய பார்வையில ஊழியம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு உள்ள அந்த காரியத்தை அடுக்காக வைத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவருக்கு கீழாக சபை, சபை கீழாக பாஸ்டர், அதுக்கு கீழாக மூப்பர்கள், அதுக்கு கீழாக அசிஸ்டன்ட், அதுக்கு கீழாக சபைகள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அடுக்குமுறைகள் வைத்திருக்கிறாரு தவிர, ஆனாலும் எல்லாருக்கும் பலன் ஒன்றே. பலன் எத்தனை? ஒன்றே தான். அதுதான் ஆண்டவர் ஊமைகளாக ஒரு இடத்துல சொன்னார். வயலுக்கு வேலை செய்ய முடியும்படியாக ஆட்கள் ஆண்டவர் யூத ஜனங்களை போய் திரட்டி பார்த்தார், யாரும் வரல. ஆனாலும் அழைக்கப்பட்டவர்களா யூதர்கள் ஆண்டவர் ஒரு கதையாக சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, பரவாயில்ல, அங்கேயும் இங்குமாக நிற்கிற பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் கூட்டிட்டு வாங்கள் என்று சொல்லி எஜமான் அழைத்த போது அவர்தான் நம்ம தான் ஆண்டவர் யாருன்னு தெரியாது. இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோன்னா இயேசு யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைத்து ஒருவனை 9 மணி வேளையில், ஒருவனை 12 மணி வேளையில், ஒருவனை 5 மணி வேளையில் அல்லது 3 வேளையில். அப்படி என்றால் என்ன? 9 மணிக்கு ஒருவனை ஒரு 5 பேர் அழைக்கிறார். 12 மணி ஆயிடுச்சு, இன்னொருத்தனை 5 பேர் அழைக்கிறார். மணி 3 ஆயிடுச்சு, ஒருவனை அழைக்கிறார். மணி 4 ஆயிடுச்சு, கடைசி நேரம் 5 மணிக்கு வேலை முடியுது. கடைசி நேரத்தில் ஒரு குரூப்பை ஆண்டவர் அழைத்து எல்லாருக்கும் கடைசியில் கூலி கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வெள்ளி கொடுக்கிறார் ஆண்டவர். வைத்து கொள்ளுங்கள். ஒரு வெள்ளி கொடுக்கும்போது 9 மணிக்கு காலையில் பஞ்சுவலிட்டியாக வந்தாங்களே, அவங்க நிற்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு 100 வெள்ளி கொடுத்துருவார் அப்படின்னு. அவங்களுக்கு சம்பளமே ஒரு வெள்ளி வச்சிங்களேன், சம்பளமே 1 வெள்ளி, ஆண்டவர் எங்களுக்கு முழுசாக 100 வெள்ளி கொடுக்க போறார் என்று சொல்லி 12 மணி உள்ளவங்களுக்கு அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கணும். 3 மணிக்கு வந்தவங்களுக்கு இன்னும் குறைவா கிடைக்கும்னு நினைச்சாங்க. 4 மணிக்கு வந்த இன்னும் 1 மணி நேரம் தான் வேலை முடிய போகிறது, அவங்களுக்கு இன்னும் குறைவா கிடைக்கும்னு இந்த 9 மணி உள்ளவங்களை பார்த்துருப்பாங்க. பாடுறா, 9 மணிக்கு வர வேண்டியது இவங்களாம் 4 மணிக்கு வந்திருக்கிறாங்க, என்ன கிடைக்க போகுது? ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் சம்பளம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரு வெள்ளி கொடுத்தாங்க. இந்த 9 மணிக்கு வந்தவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே எங்களுக்கு அவங்களுக்கும் சமமாக்கினீரே, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே தொகையை கொடுத்து சேமாக ஆக்கினீங்களா ஆண்டவரே, இது என்ன நியாயம்? ஆண்டவர் சொல்றார், நான் உள்ளத்துல பெரியவனாக இருக்கிறேன், நீ ஏன் கெஞ்சத்தனமாக பார்க்கிற? ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் ஒரே லெவல் தான் கடைசி காலத்தின் பலன். நான் ஆண்டவருடைய சபையில் 30 வருடம் நான் செய்கிறேன், 40 வருடம் செய்கிறேன். நேற்று புதிதாக வந்தவர்களுக்கு இவங்களுக்கு ஆண்டவர் ஜீவகிரீடத்தை கொடுக்க மாட்டாரு, பவுனை கொடுக்க மாட்டாரு, அவங்களுக்கு வெள்ளியை கொடுக்க மாட்டாரு, பொண்ணை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி பழைய ஆட்கள் புதிய ஆட்களை பார்த்து எந்த குறைச்சலும் எடை போட முடியாது. எல்லாருக்கும் சமம்தான் கர்த்தருடைய சபையில். ஆகையால் இன்றைக்கு இந்த ஆபிரகாம் சாரால் தேவனுக்கு உணவை கொடுக்குறாங்க. எத்தனை பாக்கியம் பாருங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை நேரடியாக பார்க்கல,
அவருடைய சபை அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். ரைட்டா? அவருடைய சபை அவருடைய பாடி. இன்றைக்கு அவருடைய பாடிக்கு நானும் நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? இன்றைக்கு அவருடைய சபையில நானும் நீங்களும் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பல ஊழியங்கள் இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. வெற்றி சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். எல்லா ஊழியமும் நம்ம செய்துடுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் சுவிசேஷம் ஊழியம் செய்வது மிக மிக கடினம். சபைகள் உள்ள எல்லாருக்கும் எல்லா ஊழியமும் செய்ய முடியாது. கொஞ்சம் குறைச்சிக்கணும். எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் செய்ய முடியாது. நாளைக்கு நம்மளுடைய சபையில் 1000 பேர் வந்துட்டு 1000 பேரும் பாட்டு நடத்த முடியுமா? 1000 பேரும் இசை வாசிக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் முடியாதுல்ல. அப்ப மற்ற ஊழியங்கள் எங்கே இருக்கிறது? வெளியே சென்று இயேசுவை பற்றி நானும் நீங்களும் அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுதான் பிரதான ஒரு ஊழியம். இன்றைக்கு இந்த பிரதான ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. எல்லா ஊழியத்தையும் செய்வதற்கு எல்லாருக்கும் ஆசை. நல்லதுதான், சபையில் வந்து ஊழியம் செய்வது நல்லதுதான். அதோடு நின்று விடக்கூடாது. இதோடு என்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி நிற்கக்கூடாது. ஆபிரகாமும் சாராளும் 2 பேரும் இணைந்து, குடும்பமாக 2 பேரும் இணைந்து ஆண்டவருக்கு சேவை செய்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கூட நீங்கள் சிறு வயது முதல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்கிறது நீங்க கற்றுக் கொடுக்கணும். சபையில் கூட்டுறதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாக்காளி நகர்த்தி வைப்பதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சபையில் ஒரு மனமாக கூடி வரும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஊழியத்தில் எல்லா வகையிலும் உங்களுடைய பிள்ளைகள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எல்லாவற்றிலும் அப்படியே எப்படி நகர்ந்து இருப்பீங்கள் என்றால், ஒதுங்கி இருப்பீர்கள் என்றால், நாளைக்கு பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவருடைய சபையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் உலகத்துக்கு கடந்து போவார்கள். நான் வரேன், நான் போறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வரேன், நான் போறேன், தேவனுடைய சபையிலே செய்வதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி எனக்கு தெரியல என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் இங்கு வருவதற்கும் சபையில் வருவதற்கும் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் போய் வருத காரணத்தினால நாளடைவில் அவங்க எங்க போவாங்க? உலகத்துக்கு தான் போவாங்க. இன்றைக்கு பேரண்ட்ஸ் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை டெடிகேட் பண்ணணும். என் பிள்ளை ஆண்டவரே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும், என்னுடைய பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என்னுடைய பிள்ளை ஆண்டவரே பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நல்லா படிக்கணும். நல்லது, இதுக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் இந்த உலகத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு தேவை. அதுக்கு ஈக்குவலாக சபைகளிலே உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஊழியம் செய்ய சிறு வயது முதல் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியர்களாக இருந்தாலும், பெரிய மில்லியனர் இருந்தாலும் கர்த்தருடைய சபைகளில் வந்து சாதாரண ஒரு ஊழியத்தை அவர்களால் செய்ய முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். லூதரன் பிஜேல உள்ள பெரிய ஒரு சபை, ஆவிக்குரிய சபை. லூதரன்ல ஆவிக்குரிய சபை, இங்கிலீஷ் சர்ச். பெரிய பெரிய மில்லினியர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். சபைக்குள்ளாக ஊழியம் செய்வதற்கு அவங்களுக்கு டைம் இல்லை, முடியல. பெரிய சபை. அவர்களால் முடிந்த வரைக்கும் பார்க்கிங்கில் வந்து ஊழியம் செய்கிறாங்க. எங்கே காடி போடணும், இங்கிட்டு போடுங்க, இந்த அப்படி வளைங்க, அப்படி போங்க, இப்படி வாங்க. தன்னை தாழ்த்தி, ஆபிரகாமும் இப்படி தான் தன்னை தாழ்த்தினால்தான் ஆண்டவருக்கு தீவிரமாக அவருக்கு சேவை செய்ய முடிகிறது. உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எத்தனை மேன்மையாக டாக்டராகவும், இன்ஜினியராகவும், பிஸ்னஸ் மேனாகவும்
நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பாதிப்பு அவர்களுக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தர் தான் முதலிடம், கர்த்தர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாளைக்கு சபைக்குள்ளாக அவர்கள் ஆமென் மட்டம் போடாமல் வருவார்கள். மட்டம் போடாமல், மட்டம் என்பது என்ன? பொந்தைங்க இல்லாமல் வருவார்கள். அதான் மட்டம். ஸ்கூலுக்கு பொந்தைங்க பண்ணி பிள்ளைங்க போவாங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அனுப்புவீங்களா? இல்லை. எல்லாம் உலகத்தின் காரியத்தை சரியாக செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியம், ஸ்பிரிச்சுவலான காரியம், இதில் தான் உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய வருகையிலே ஆயத்தமாக இருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழிய காரியத்தில் நீங்க உற்சாகம் கொடுத்திருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை சபைகளிலே வாலிபர்கள் இல்லை உங்களுக்கு தெரியுமா? நிறைய சபைகளிலே வாலிபர்கள் இல்லை, காணா போயிட்டாங்க. இங்கே தான் பார்த்தாங்க, இந்தியாவிலும் அதே தான். உலகமெங்கும் பெரிய பாதிப்பு. காரணம் என்ன? எதனால? ஒரு கூட்டம் வாலிபர்களை பற்றி தரைக்குறவாக பேசி வாலிபர்களை அப்படியே சொல்லி விரட்டடித்து விட்டனர். வாலிபர்கள் எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்து அப்படியே மனசோர்வோடு அநேகர் போய்விட்டார்கள். இப்படியும் இருக்கிறது. சபை மேலும் தவறு இருக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இனி வர ஜெனரேஷன் அப்படி இருக்கக்கூடாது. இனி வருகிற ஜெனரேஷன் அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மூப்பர்கள் சொப்பனை காண்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனும் ஊழியக்காரியமாக இருப்பார்கள், தீர்க்க தரிசனத்தை உரைப்பார்கள். அப்படி என்றால் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் மகிமையாக தேவனுக்கென்று பிரகாசத்தோடு இருப்பார்கள். வாலிபர்கள் இருப்பார்கள், சிறு பிள்ளைகள் இருக்க முடியும். இன்றைக்கு ஆபிரகாமை போல சபையாக நானும் நீங்களும் இன்றைக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகத்தையே பார்ப்பீர்கள் என்றால், உலகத்தையே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், நம்ம எல்லாரும் கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற பிள்ளைகளாகவே இருப்போம். வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது சபைகள். அதனால ஊழியத்தில் நானும் நீங்களும் எந்த கணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். காரணம் என்ன? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். கனம் சபையிலிருந்து வராது, பாஸ்டர் மத்தியிலிருந்து வராது, சர்ச் மெம்பர்கிட்ட வராது. கனம் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டும். ஏற்ற நேரம் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய கரத்துக்குள்ளாக நானும் நீங்களும் அடங்கி இருக்க வேண்டுமாம் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற நேரம் ஏற்ற காலம் வரும், பிதாவானவர் உங்களை உயர்த்தும்படியாக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இப்போது மனைவியோடு இணைந்து ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு எப்படி செய்கிறாங்க? அவசரமாக தீவிரமாக ரெண்டு பேரும் இணைந்து சமைக்கிறார்கள். சமைக்கும் போது ஆண்டவருக்கு கொடுக்கும்போது எப்பேற்பட்ட உணவை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமா? அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7-8. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். இந்த வசனம் நல்லா பாருங்க, 7வது வசனம் நான் மறுபடியும் படிக்கிறேன். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து, நம்ம பாருங்க, கர்த்தருக்கு செய்கிறத நல்லதாக நானும் நீங்களும் இன்றைக்கு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். தன் மாட்டு மந்தையில் நல்ல இளம் கன்று அதை அடித்து புசித்தால்தான் ருசி.
ஏதோ வயதானது, ஆமாம் 10 நல்ல கன்று குட்டிகள் இருக்கிறது, 2 நான் இன்னைக்கு நாளைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அதை போய் அவர் எடுக்கலை. இருக்கல மாடுலாம் இன்னைக்கு நாளைக்கும் போகிற மாதிரி, அல்லது கில்டு மாடு சொல்லுவாங்க, கொஞ்சம் வயசான மாடு, அது இன்னும் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அப்பேற்பட்டதை அவர் எடுக்கல. அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல இளம் கன்றை கர்த்தருக்கு கொடுக்கிறத நல்லதா கொடுக்கணும். கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது மகிமையாக ஊழியம் செய்ய வேண்டும். முனவிக்கிட்டே ஊழியம் செய்வீர்கள் என்றால் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. குறை சொல்லிக்கொண்டே நம்ம ஊழியம் செய்வீர்கள் என்றால் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார், கெட்டு போனதும் நாசமானதும் மோசம் பிடிச்சதும் சளி பிடிச்சதும் காய்ச்சலானதும் இன்னைக்கு நாளைக்கும் போகிற ஆடை நீ எனக்கு பலி செலுத்துற. அப்படி என்றால் என்ன? எனக்கு நீ நல்லதை பலி செலுத்த வேண்டும். நம் உள்ளம் எப்படியோ நம்மளுடைய செயல் அப்படிதான் இருக்கும். ஆபிரகாமுடைய உள்ளத்தை பாருங்க, ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது என்று சொல்லி நல்ல இளம் கன்றை பிடித்து சமைக்கிறார். நல்லதை கொடுக்கிறாரு, நசலும் மோசலும் கொடுக்கல. அதான் மல்கியா புஸ்தகம் சொல்லும். அப்படியேப்பட்டதை ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு ஏதோ தானமாக ஊழியம் செய்யக்கூடாது. செய்தால் பூரணமாக நலமாக அழகாக அதை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். கொடுக்கிற காரியத்தில் ஆபிரகாம் கெட்டி உள்ள மனுஷன். அவருக்கு இல்லையா? அவருக்கு உணவு இல்லையா? அவருக்கு சாப்பாடு இல்லையா? எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் சபை அவருக்கு சேவை செய்ய வேண்டும். சபை அவரோடு பார்ட்னராக வேண்டும். இன்றைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவருக்கென்று நலமானதை நீங்க செய்கிறீங்களோ, நீங்க அப்படி ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுகிறீர்களோ, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கொடுக்கும் போதும் ஆண்டவருக்கென்று பணம் நீங்க கொடுத்தாலும் நீங்க எப்படி கொடுக்கணும்? பூரணமாக கொடுக்கணும். இன்னைக்கு புதிய ஏற்பாடில் 10% ஒன்று இல்லை, உண்மை. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நல்லதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் பணம் என்று சொல்லி வந்தாலே நிறைய பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி ஆண்டவர் பார்க்கல. உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? இந்த ஆபிரகாமை போல. ஆபிரகாம் பாருங்க, நலமானதை கொடுத்தார், நல்லதை கொடுத்தார். நசலும் வெந்து போனதை அவர் கொடுக்கல. வயதான ஒரு ஒரு இளங்காலை அவர் கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதெல்லாம் நலமானதாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் அதுல நல்லத காரியத்தை, நலமானதை நீங்க செய்ய வேண்டும். எந்த பொருளும் சரி, ஆண்டவருக்கு என்று சொல்லி நீங்க ஒரு பொருள் சபைகளிலே வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்க நல்ல ஒரு பொருளை கர்த்தருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். நல்லதா நான் உங்களுக்கு நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தருடைய சபை அவர் எப்போதும் பார்ப்பார். முடியவர்களுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் சபைக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் நலமானதை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் கொடுப்பதிலும் உங்களிடத்துல இருக்கிறத எவ்வளவு இருக்கிறது அதை நீங்க கொடுத்தாலே ஆண்டவருக்கு போதும். ஆபிரகாம் வீட்டில் எது இருக்கிறதோ அதுதான் அவர் கொடுத்தார். தனியா போய் ஆண்டவருக்கு பீஸா டொமினோஸ் அப்படி வாங்கிட்டு வரல. அவர் கையில் என்ன இருக்கிறது, அவருடைய வீட்டில் என்ன இருக்கிறது, உங்க கைகளில் என்ன இருக்கிறது,
உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது, உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு, அது நலமானதை செய்ய வேண்டும். இளங்கன்றை பிடித்து படிங்க, நல்ல இளங்கன்றை பிடித்து 7வது வசனம். ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர் அருகே மரத்தடியில், அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் மரத்தடியில் நின்று கொண்டு இருந்தான். வாங்க ஆண்டவரை, நம்மளும் சாப்பிடுவோம், உட்காருவோம். அவருக்கு பசிக்காதா? அவர் தானே சமைச்சாரு, அவர் தானே உதவி செஞ்சாரு, அவருக்கு பசி எடுத்திருக்காதா? என்ன குறிக்கிறது? இந்த வசனம் எல்லாம் எழுத வேண்டுமா? நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னது போல இதெல்லாம் எழுதணுமா? நின்னாரு, உட்காந்தாரு, சமைச்சாரு, போனாரு, வந்தாரு, இதெல்லாம் எழுத வேண்டுமா? ஏன் எழுத வேண்டும்? மரத்தடியிலே நின்று கொண்டு இருக்கிறார். இது எதை குறிக்கிறது? ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர், நான் உங்களுக்கு அடிமை, நான் உங்களுக்கு அடிமை. இயேசு புதிய ஏற்பாடுல அவர் அடிமையை மாற்றி அவர் என்ன செய்கிறார்? நானே உங்களுக்கு சேவை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். ஆபிரகாம் இன்றைக்கு பழைய ஏற்பாடுல அவர் என்ன செய்கிறார்? அவர் மரத்தடியிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஒரு அடிமையாக அல்லது தேவனுக்கு ஈக்குவலாக அவர் இல்லை, அப்படி பார்க்கவே இல்லை. அதுதான் ஃபாதர் பர்க்மஸ் எழுதியிருக்கிறார், அடிமை நான் ஆண்டவரை. புதிய ஏற்பாடுல பவுல் எழுதியிருக்கிறார், இந்த உலகத்துக்கு நீங்கள் அடிமையாக இல்லாமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள். அடிமை என்றால் என்ன? எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, பாஸ் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் யாரு செய்வா? அடிமை செய்வார்கள். தேவ சித்தத்தை இன்றைக்கு நான் நீங்களும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு எது பிரியம், நான் என்ன செய்ய வேண்டும்? அடிமை நான். ஆண்டவரே, உங்களுடைய பக்கத்தில் நான் நிற்கிறேன், உங்களுடைய சபைகளிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? எதை ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் அதை பின்பற்றுவேன், அதை நான் செய்வேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். பக்கத்தில் நின்று எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அடிமை அதை செய்வார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நானும் நீங்களும் ஆமென் இப்படி அவருடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்யும் போது, குடும்பமாக ஊழியம் செய்யும் போது, தனிப்பட்ட முறையிலே நானும் நீங்களும் ஊழியம் செய்யும் போது ஆமென் ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், அடிமை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். எதையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்த்து எந்த ஊழியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பாராட்டுதல் உங்களுக்கு வரும், பாராட்டுதல் இல்லாமல் இருக்கும், எப்படியும் இருக்கும். ஆனால் ஊழியத்தில் பாராட்டுதல் ஒன்று எதிர்பார்க்க கூடாது, எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு எப்படி இருப்பான்? நானும் நீங்களும் கூலிக்காரர்கள் அல்ல, வித்தியாசம் இருக்கிறது. வேலைக்காரர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அதனால தான் புதிய ஏற்பாடுல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், வேலை செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு கூலி செய்தால், கூலி என்றால் என்ன? சம்பளம் வாங்கி வேலை செய்வது. அந்த வேலையை ஆண்டவர் சொல்லல. நம்ம எல்லாரும் கூலிக்காரன் என்றால் வேலை செய்து முடித்து அவன் சம்பளத்தை எதிர்பார்ப்பான், அதுதான் கூலிக்காரன். நானும் நீங்களும் இன்றைக்கு கூலிக்காரர்கள் அல்ல, வேலைக்காரர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். மிகுந்த பலன் அவருடைய வருகையிலே இருக்கும். அதுக்கு முன்பாகவும் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன காரியம் தேவை, உங்களை என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுக்கு இந்த நிலைமைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை, எதில் தான் உங்களுக்கு வேண்டும், அதை கர்த்தர் தருவார். ஆண்டவர் வந்தாரு, அவருடைய சமூகத்திலே வந்து
ஆபிரகாம் சமூகத்தில் வந்து தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு ஆபிரகாம் அவருக்கு சேவை செய்துட்டு ஆண்டவர் அப்படியே போயிட்டாரா? 3 பேர் வந்தாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு அவர் நின்று கொண்டு இருக்கும்போது அதோட முடிந்துதா? ஆபிரகாம் ஏன் தேடி வர வேண்டும்? ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை தேடி வர வேண்டும்? எதனால தேடி வர வேண்டும்? இன்னைக்கு ஆபிரகாம் தேவனுக்கென்று மகிமையாக ஊழியம் செய்த பிறகு நம்ம நினைக்கிறோம் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி. நீங்க நினைக்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? அவருடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியம் செய்யுங்கள். இதுதான் உண்மை. அவருக்கு சேவை செய்த பிறகு மரத்தடியிலே நின்று கொண்டு இருக்கிற பிறகு இப்போது என்ன நடக்கிறது? 9வது வசனம் படிங்க. அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். எங்க? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் எதுக்காக தேடி வந்திருக்காரு பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு தெரியாது. 100 வயசு ஆக போகிறது. ஆபிரகாம் இன்னும் ஆகல. மாதங்கள் இருக்கலாம். கிட்ட 100 வயசு ஆக போகிறது. மேபி இன்னும் 11 மாசம் இருக்கலாம். அதுதான் அதனுடைய கணிப்பு. அதனுடைய நான் பார்க்கும்போது ஏறக்குறைய அப்படித்தான் தெரிகிறது. ஆண்டவர் சாப்பிட்டு சும்மா போகல. ஆண்டவருடைய ஊழியத்தில் நானும் நீங்களும் இன்றைக்கு செய்வது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஓடினது, வந்தது, கொடுத்தது, நேரம் கொடுத்தது, அவருக்கு என்று சபைக்கு விதைத்தது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கு என்ன காரியம் தேவை? எதில் நீங்க மன உளைச்சலில் இருக்கிறீங்க? எந்த ஆசீர்வாதத்துக்கு மன உளைச்சலில் இருக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளை இல்லை. இஸ்மாவேல் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டார், இஸ்மாவேல் மூலியமாக நான் உன் சந்ததியை நான் கொண்டு வர மாட்டேன். இஸ்மாவேல் வாக்குத்தத்த பிள்ளை அல்ல, வாக்குத்தத்தம் நிறைந்த பிள்ளையை நான் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் வந்து என்ன சொல்கிறார்? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி. நான் ஆபிரகாமுக்கு ஒரே சிரிப்பு சொல்லும்போது ஆண்டவர் இருக்கா? அப்படி பார்ப்போமா? 16வது வசனம், 17வது அதிகாரம், ஜெனசிஸ் 17ஆம் அதிகாரம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. பாருங்க, ஆண்டவருக்கும் இயேசுவுக்குள்ள தொடர்பு பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து ஒரே கிண்டல், ஒரே சிரிப்பு. ஒரு சிலருக்கு பார்த்துருக்கீங்களா? நிற்க முடியாத சிரிப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நகைப்புனா என்னது? இது நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, சாராளுக்கு உனக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன். இவர் என்ன, ஏன் சாராளுக்கு 90 வயசு ஆயிருச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, சாராளுக்கு அப்படி படிங்க, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. பாருங்க, இருதயத்திலே சொல்லிக் கொண்டு முகம் குப்புற நின்னுகிட்டு சிரிச்சாலும் பரவாயில்ல. ஆண்டவர் இடைப்பட்டு வந்திருக்கிறார். தரிசனமாக ஆண்டவர் வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசும்போது ஒரே நகைப்பு. என்ன ஆண்டவரே காமெடி பண்றீங்க என்று சொல்லி ஒரே சிரிப்பு. ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறார்.
காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமும் தேவனும் சிநேகிதர்கள், கூட்டாளிகள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டில் நானும் நீங்களும் சிநேகிதர்கள். அதுதான் இயேசுவும் சொன்னார். 12 சீஷர்களோடு கூட சொன்னார், இன்று முதல் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இல்லை, என்னுடைய சிநேகிதர்கள், என்னுடைய கூட்டாளி. நீங்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ தான் என்னுடைய கூட்டாளி. இன்றைக்கு நானும் நீங்கள் ஆண்டவருடைய நண்பனாக மாற முடியுமா? எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து சொல்றாரு. ஆபிரகாமுக்கு ஒரே சிரிப்பு. ஆபிரகாம் நம்பல. ஆனாலும் பரவாயில்ல, நம்பலையோ பரவாயில்ல. மறுபடியும் ஆண்டவர் அப்பதான் 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வருகிறார். மறுபடியும் 18ஆம் அதிகாரத்தில் வந்து இப்ப சொல்லும்போது அங்க ஆபிரகாம் சிரித்தாரு. எங்க? 17ஆம் அதிகாரத்தில். 18ஆம் அதிகாரத்தில் யார் சிரிக்கிறா பாருங்க. 11வது வசனம். 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து 2 பேரும் ஒரே ஆவி. பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு? அங்க அவரு நகைத்தாரு, இங்க யார் நகைக்கிறா? திருமணம் ஆகாதுக்கு முன்பாக இருவரும் வேறு, திருமணம் ஆன பிறகு 2 பேரும் ஒரே ஆவிக்குள்ளாக வந்து விடுவார். பாருங்க, 2 பேருக்கும் ஒரே ஆவி. அவர் அங்க சிரிச்சாரு, ஹஸ்பண்ட் அங்க சிரிச்சாரு, இங்க ஒய்ஃபு. 2வது 18ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ மாதம்தான் இதெல்லாம், எத்தனையோ மாதம் அல்லது நாட்கள் கூடயும் வாரங்கள் என்று கூடயும் சொல்லலாம். இதெல்லாம் நடந்த காரியங்கள். அடுத்தது இவங்க, நாங்கள் 90 வயசு, இவர் 100 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி ஒட்டு கேட்டாங்க. யாரு? சாராலே ஒட்டு கேட்கறதுல ஃபேமஸ். பெண்கள் பார்க்கறதுக்கு தான் அங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். என்ன அது, என்னை பற்றி பேசுனீங்களா? பார்க்கறதுக்கு தான் வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். இங்கிட்ட அங்கிட்டும் கரெக்டாக வந்து பக்கத்தில் ஓரமாக வந்து நின்றுட்டாங்க. கில்லாடி தான் சாரால். என்னதான் சொல்கிறாங்களும் கேட்போமே. பொறுக்க மாட்டாங்க பெண்கள். பார்த்துருக்கீங்களா? பொறுமையே இருக்காது. சரி, கணவர் வந்து பிறகு சொல்லுவார், அதெல்லாம் இல்லை. பொறுமையே இல்லை சாராளுக்கு. ஆரம்பத்துலேருந்து பொறுமையே இல்லை. எனக்கு பிள்ளையே வராது, பொறுமை இல்லை. நிறைய பெண்களுக்கு இப்படிதான், பொறுமையே இல்லை. அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அவசரமா எல்லாத்தையும் செய்யணும். அவசரம். உலகமும் அவசரமா போறது போல அவசரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு சட்டி பானையை உடைச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறது. உடைச்சிட்டேங்க. சாராளுக்கு 90 வயசா இருந்தாலும் ரொம்ப திடமானவங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயது வித்தியாசம். இவங்க கேட்கும்போது உள்ளத்தில் நகைத்தாலும் ஐசேக் பிறந்தார். பிறகு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் கேட்கிற, நீ நகைத்த தானே, நீ சிரிச்ச தானே? பயந்துட்டாங்க. இல்லை, நான் சிரிக்கல ஆண்டவர். இல்லை, நீ சிரிச்ச. ஒத்துக்கவே இல்லை. பெண்களை பார்த்துருக்கீங்களா? மாட்டிக்கிட்டண்டா சொல்லிட்டு ஒத்துக்கிறதே இல்லை. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. 12வது 13 படிப்போமா? 13வது பார்ப்போமா? 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவதே மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ நகைச்ச, நீ சிரிச்ச, நீ இப்படி சொன்னதானே என்று சொன்ன உடனே சாராளுடைய ரியாக்ஷனை பாருங்க. 15. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். பார்த்தீங்களா?
உடனே பயம் வந்துடும். ஒத்துக்கிறது இல்லை. எந்த காரியமும் அப்படி தான். அநேக பெண்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆமாம் ஆண்டவரை நான் நகைச்சேன், அதுக்கு என்ன வந்துட போகுது? ஆண்டவருக்கு முன்னாக தன்னை தாழ்த்துவதில் என்ன வந்துட போகுது? அதுதான் இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளதும் இல்லதை இல்லதை இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேற்பட்டு வந்ததெல்லாம் தீமையானது, பிசாசினால் வந்தப்பட்டது. இவங்க ஒத்துக்கல. சாரால் பயந்து போயிட்டாங்க, என்னாச்சும் தண்டனை ஆண்டவர் கொடுத்துருவாரா அப்படி என்று சொல்லி பயந்து ஒத்துக்கல. ஒத்துக்காம இன்றைக்கும் நிறைய பெண்கள் அப்படி தான், ஒத்துக்கிறதே இல்லை, சமாளிப்பாங்க. இதுங்க அதுங்க அதுங்க இதுங்க. பெண்களுடைய குண அதிசயம்லாம் பாருங்க. உங்களை பற்றி எத்தனை நல்ல காரியங்கள். மாதஸ்டேக்கெலாம் உங்களை பற்றி இப்படி பேச முடியாது. இன்றைக்காவது இதுதான் எங்களுக்கு சான்ஸு, வேறு வழியே இல்லை, பேசி தான் ஆகணும். சாரால் நல்லவங்க தான், ஆனாலும் அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்து, ஆமென். ஸோ அவங்க மறுத்துட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு முன்பாகவே ஒரு பொய் சொல்லிட்டாங்க. பின்பு என்ன நடக்கிறது? அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அடுத்தது 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். மனைவிக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? ஐசேக்கு உனக்கு பிறப்பான், ஒரு குமாரனை ஏற்ற காலத்தில் நான் உனக்கு கொடுப்பேன், மனைவிக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா? இன்றைக்கு ஒரு குடும்பமாக நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா? கணவருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா? பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா? இல்லை, ஆண்டவர் அதோடு முடிக்கல. அடுத்தது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். சகல ஜாதி யார் தெரியுமா? அதுல நானும் நீங்களும். இதுதான் சகல ஜாதிகளிலும் நான் செய்ய போகிறதை, ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அடுத்த பிரசங்கம் தான் தொடர்பு அடுத்த வாரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை மறைக்காமல் இருப்பார். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாராளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, கணவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆவார். ஆபிரகாமுக்குள்ளதான் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஏற்பாடுல தான் அதான் பவுல் எழுதுகிறார், சகல ஜாதிகள். நானும் நீங்களும் சகல ஜாதிகள், ஒரு ஜாதி அல்ல. யூதர் மட்டும் ஆண்டவர் பேசவில்லை. சேம் காம் யாபேத் 3 சந்ததி வழியாக ஆபிரகாம் பிறந்து வருகிறார். சேம் வழியாக தான் ஆபிரகாம் வந்து பிறக்கிறார். மூத்த மகன் நோவாவுடைய மூத்த மகன் மூலமாக ஆபிரகாம் வருகிறார். அதுக்கடுத்தது ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். அந்த சந்ததி தான் நானும் நீங்களும். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆபிரகாமையை போல இயேசுடைய சரீரத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாடுல பவுல் டச் பண்ணுகிறார். இது அவருடைய சரீரம். எவ்வளவு கனெக்ஷன் இருக்கிறது பாருங்க, புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை இன்றைக்கு யாரெல்லாம் உணர்ந்தீர்களோ இன்றைக்கு உங்களை டெடிகேட் பண்ணுங்க. ஊழியம் செய்வதனால எனக்கு என்ன இருக்கிறது? கர்த்தருக்காக நான் ஓடுகிறேன், வருகிறேன், கொடுக்கிறேன், எனக்கு என்ன இருக்கிறது? பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு என்ன தேவைகள், இன்றைக்கு என்ன தேவை, அல்லது எத்தனை நாட்கள் உங்களுக்கு ஒரே தேவைக்காக 25 ஆண்டு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்கிறார். 25 ஆண்டுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். சரியாக 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். 25 ஆண்டு அவங்களுக்குள்ளாக இருவருக்கும், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரே மனக்குமுறல். எங்களுக்கு எல்லாம் இருந்தும் எங்களுக்கு பிள்ளை இல்லை, இந்த ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு இல்லை, கிடைக்கல, அதை கேளுங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கென்று விதைத்தவர்.
ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தவர். விசுவாசத்தின் மாத்திரமல்ல, செயல்களில் அவர் செய்கிறவர். ஆக்ஷன்ல இருக்கணும். கிரிகளில் இல்லாத விசுவாசம் செத்தது. கிரிகள் இன்றைக்கு இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆபிரகாமை போல இறங்கி நம்ம எல்லாரும் சேவை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முடியுமா? முடியுமா? இன்னைக்கு நான் நீங்களும் ஆண்டவருக்கென்று சேவை ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆவியானவருடைய மகிமை சபைக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும் என்றால், யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசியிருப்பார் என்றால் நீங்கள் முன்பாக வாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சபைகள் அப்படி நாம் எழுந்த வண்ணமாக நம் 2 பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லது மற்ற காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா, நீங்கள் முன்பாக அப்படி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் முன்பாக, சிறு பிள்ளைகள் கூட வரலாம், சிறு பிள்ளைகள் கூட வரலாம். இன்றைக்கு ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்த வண்ணமாக அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் பேசியிருப்பார் என்றால் உங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டும். இது ஆண்டவருடைய சரீரம். ஆபிரகாம் எப்படி உணவு கொடுத்தாரோ, நல்ல கன்றுகளை அவர் அடித்து கர்த்தருக்கென்று கொடுத்தார். நல்லதையே ஆண்டவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லதையே இன்றைக்கு கர்த்தருக்கு நாம் செய்வோம்.